இன்னொன்னு பாஜகவனோட தொடர்ச்சியா அவங்க பலகட்ட சர்வேக்கள் எடுத்ததுலயும் சில தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதிகள்ல அவங்க லிஸ்ட் அவுட் மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பார்த்ததுலயும் அதுல சில தொகுதிகள்ல ரொம்ப பக்கத்துல வெற்றி வாய்ப்பு போயிரும் அப்படின்னு ஒரு சில தொகுதிகள் இருக்கு அவங்களுக்கு. சோ அவங்க எங்க இருந்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். அதனாலதான் அவங்க ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை ஆனா அவங்க டீல் பண்ண அந்த முறை அவரை ரொம்ப வருத்தப்பட வச்சு. அதுக்கு ஒரே உதாரணம் மட்டும் சொல்லுங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அன்புமணி அவர்களோட கூட்டணி பேசுறதுக்காக தைலாபுரம் கூட்டத்துல போய் பேசினாங்க. அண்ணாமலையே போயிருந்தாரு. அதை ராமதாஸ் அவர்களே கூட குறிப்பிட்டார். திடீர்னு பாரத் மாதாக்கு ஜெயின் சத்தம் கேட்கறது அப்படியான விஷயங்களை சொன்னார். ஆனா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் கமலாலயத்துக்கு வர சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்ப அன்புமணியை தேடி போறாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இங்க கமலாலயத்துக்கு வர சொல்லி சந்திக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா அவருக்கு பல அதுல அதிருப்திகள் இருந்தாலும் 2 முறை சந்திக்கல. அந்த அதிருப்திகள் பல கட்டங்களா இருந்தாலும் பாஜக இப்பொழுது அவருடைய வலிமையை உணருது. வலிமை அப்படின்னு நான் சொல்றது அவர் எங்கேயாவது தனியா நின்றோ ஒரு அணிப்பக்கம் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிடுவார்னு நான் சொல்லல. இந்த அணியை பலவீனப்படுத்துவதற்கு நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் தர பல முடியும். ரொம்ப குறிப்பா கடந்த தேர்தலில் எப்படி டிடிவி ரியாக்ட் பண்ணாரோ அது மாதிரி ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற பயமும் பதட்டமும் பாஜக முகாமுக்கு இருக்கு.